ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு கார்டனுக்கு தான் போகிறோம். அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வைக்கிற மாதிரி அப்படின்னு போகிறோம். இது வந்து லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னா தேவாரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்து ஊர் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, அங்கே வந்து நம்ம என்னென்ன செடியெலாம் வாங்க போகிறோம்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறையாவது இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்க போகிறோம். என்னென்னா அப்புறம் டொமேட்டோ, பொட்டேட்டோஸ், அப்புறம் மிளகாய் செடி, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் ஆனியன், இந்த மாதிரி எக்ஸெட்ரா வந்து நம்ம வாங்க போகிறோம். அதாவது கார்டன் வந்து வந்துருச்சு ஓரளவுக்கு. அதாவது டாபிக் என்னன்னா குறிஞ்சி நாட்டு பண்ணை. இங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்த்து ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, மிளகா, கத்திரிக்காய், அது இங்கே நிறையா ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளெல்லாம் ஒன்று ரெண்டு செடி தெரியுமா, ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம உள்ளே வந்து இது வந்து பக்கத்தில் ஆப்போசிட்டில் கோயில் இருக்குது. லாக் பண்ணி வாங்க, நம்ம கார்டனுக்கு போயிட்டோம். ஒரு 50 கட்டை தக்காளி எல்லாத்துலையும் 50. ஒன்று எவ்வளவு? தக்காளி வந்து 50 ரூபா. 50 சார். சரி, 60 பைசா. மிளகா தம்பி எல்லா பக்கம் அதே மாதிரினா அப்புறம் வந்து இது வந்து தக்காளி செடி, அப்புறம் இந்த கத்திரிக்காய். இங்கே 1 ரூபா, 50 பைசா, 2 ரூபா அந்த மாதிரி தான் தராங்க. ஏன்னா நம்ம இந்த இது வாங்கி அப்படியே செடியோடவே வைக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன. 50 பைசா. 50 ஒன்று வேணாம். 90 பைசா ஒன்று. 90 பைசா ஒரு மிளகாய் செடி. 90 பைசா. அது இங்கே என்னன்னா ஒரு மிளகாய் செடி 90 பைசா. ஆமாம், ஒரு மிளகாய் செடி 90 பைசா. இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த மாதிரி தான் போட்டு வாட்டர் சப்ளைலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மிளகாய் செடி. ஐ திங்க் இந்த மண்ணெல்லாம் உரம் போட்டுருக்காங்க. சரி சரி, இங்கே பாரு. இது என்ன செடி? இது வந்து மிளகாய் செடி. இந்த மண் வந்து நார்மல் மண்ணை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து காயர்பிட்டு தென்னை நார். இது வந்து தென்னை நார்லன்னு சொல்கிறாங்க. இந்த மண், இது மண்ணா இல்லை தென்னை நாரை வந்து மக்க வச்சு வச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்க நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது எப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு அப்படி போகுது. அந்த மாதிரி தான் இங்கே எல்லாம் ஃபுல்லாக வச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து ரேட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் கார்டன் எப்படி இருக்கு? கார்டன் நல்லா சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்து சொல்லுப்பா, நான் கட் பண்ணி போட்டுருவேன். யூடியூப்லேயே போட போகிறீங்க? இப்போ பாருங்கள், இது வந்து மிளகாய் செடி. இது என்ன செடின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. திங்ஸ் அது கத்திரிக்காய் செடின்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இந்த செடி பேர் தெரிஞ்சுட்டா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து மிளகாய் செடி சொல்கிறேன்னா, இது மிளகாய் செடினா இது வந்து நல்லா வளைஞ்சு மிளகாய் செடி சொல்லுவோம். நம்ம அப்பா கிட்ட போயிடலாம். ஐயோ விட்டு சொல்லு கை. அது என்ன செடின்னு தெரியல. அழகா இருக்கா? வீடு காட்டுறேன். தெரியல கைஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது.
ரெண்டு உடஞ்சி போச்சு. எப்படி கம்மி கம்மி சரி நீ போய் அப்படியே பிடிங்க. எடுப்போம் எடுப்பா அதை. வேரோட பிடிங்கினாதான் உயிர் பிழைக்கும். அவர் எப்படி வேரோட பிடிக்கிறாருல, வேரில் அந்து வச்சுன்னா முளைக்காது. ஓ இந்த டப்பா உள்ள குத்திக்கிட்டு உள்ள போயிடும். அதாவது இங்க வந்து நிறைய செடிஸ் இருக்கு. அதாவது நம்ம இங்க இருக்கிற எல்லாமே வாங்கிக்கலாம். கம்மி பட்ஜெட் தான், ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இது சின்ன சின்ன செடி விதை போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பவுல்ல மாதிரி கூட வளர்க்கலாம். அந்த மாதிரி தான் இங்க செட்டப் பண்ணுவோம். தொட்டோன்னே வந்துருச்சு. அழகா இருக்கு. இதுல இது வந்து மண் இல்ல, தென்னை நாறு. திட் இஸ் உரம். வேறு எப்படி சுத்தி போட்டிருக்குங்க. அழகா இது வந்து பெரிய செடியும் இருக்குது. ஆனா அந்த வேரோட பூங்க தெரியல. நம்ம இந்த இதுக்குள்ள கொஞ்சம் நம்ம கத்திரிக்காய் பார்த்தோம்ல, அது இதுதான். எவ்வளோ பெருசாக இருக்கும், கொஞ்சம் தான் இருக்குது கைஸ். நீ பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூட்டா இருக்கு, இப்படி உண்டா? இது என்ன இப்போ வித்தியாசமான காயா இருக்கு. இதுதான் உரம் போல. இந்த மரம் கூட பரவாயில்ல கைஸ். இதெல்லாம் பாருங்க. நைஸ். அப்படியே அப்படியே ஒன்று அடிச்சு இங்கே பாப்பா. இந்த பழம் இருக்கு பாருங்க. அந்த மரம், அந்த மரத்தை கம்மிங்க, அந்த மரத்தை கம்மி. யார் இல்லை பாப்பா? ஒரு செடி அதுல ஒண்ணு பூ பூத்திருக்கு. புரியுதுலாம் போல இருக்கு. இது சின்ன மரம். பாப்பா பப்பாளி பழம்னு பாருங்க. நான் வேலைக்கு தான் எங்ககிட்ட ஒன்று வாங்க போறேன். இது பார்க்கவே எவ்வளோ ஆசையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்டி இருக்குங்க. 4 கிலோவா இருக்கு. இதெல்லாம் ஹைபிரிட். இது வந்து கிடைக்காது, நாட்டுக்காய். அப்புறம் எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு, முந்திரி பழம்ங்கிற மாதிரி பெருசு. அப்படி நில்லுமா பப்பாய் தோடு. இங்கே பாரு, இங்கே பாரு. ஒரு கையெடு, ஒரு கையெடு. என்ன பாரு. நல்லா கேட்கலாமா? காமி காமி சும்மா காமி.
ஒரு செடி, அது 1-2 உசுறு. இதை போய் நம்ம பெருசாக வளம். சரி போ, நான் போய் சில்லறை மாட்டி வரேன். காசு வாங்கி நீ வாங்கி போ. விளங்காதா? நல்ல பழம் பார்த்துருப்பா. டேஸ்ட் பார்க்குற வீடியோ அப்புறமேல் போடலாம். நம்ம நெத்து எடுத்தாச்சு. இதுல மொத்தம் 300 நெத்து இருக்கு. 300 நாத்துடா. இங்கிட்டு வாடா, அந்த சேலையெல்லாம் தெரியும். இங்கிட்டு வாடா. 300 நாத்து இருக்குதுல. இங்கிட்டு வா, முன்னாடி வா. நம்ம வந்து கோம் காட்டர்ல வந்து நம்ம இல்லை கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறேன். நானும் கொடுத்தேன். பிஸ்கெட் நல்லா ஆழமா சர்வீஸ். எங்க பாக்குற? சொல்லு கரெக்ட். இது வந்து விதை. சீட். பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து விதை. நேரா வைப்பா. நேரா வைடா. நேரானா எதுடா? அம்மா வந்து இதை வந்து அந்த கார்டன்ல பறிச்சான். இது வந்து நல்லா சின்னதா இருக்கு, ஆனா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா பழுத்துருச்சு, பார்த்தாலே தெரியும். விதை. விதையெல்லாம் கீழே போடாத, சேமிச்சு வச்சு நம்ம செடி வளர்க்கப்போம். இது வந்து பப்பாளி விதை. இதை வந்து நம்ம நட்டு வச்சு நிறைய பப்பாளி வந்து வைக்க போறோம். பாருங்க, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா செப்பரேட் பண்ணி காய வச்சு அச்சம் அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சோம்னா இது வந்து இப்படி பிரிச்சு வெயில காய வைக்கணும். அப்பதான் வளரும் விதை. கொஞ்சம் என் தம்பி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறான். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப பழுத்தனால இப்படி இருக்கு, இல்லைன்னா சிசர் வெட்டி, அதாவது கத்தியை வச்சு வெட்டி சாப்பிட்டுக்கலாம். தம்பிக்கு கொஞ்சம் மூச்சு விட போறோம். தம்பிக்கு வந்து நம்ம ஊட்டி விட போறோம். தம்பிக்கு வந்து இப்ப ஊட்டி விட போறோம். செம்ம டேஸ்ட், தேனா இருக்கு, வாயில கரையுது.
சுரண்டி திண்டு விட்டேன். பழத்தவே போய் வேஸ்ட் பண்ணுவாங்களா? விட்டா தொலை பிஞ்சிரும் தெரிஞ்சு சாப்பிடுவ. சத்தமா பேசு பாப்பா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. சத்தமா பேசு கொஞ்சம். பாருங்க எப்படி சத்தமா செய்யாதா? தேங்காய் சொன்ன மாதிரி தந்து வச்சுட்டேன் கைஸ். இப்போ நம்ம வந்து நம்ம வாங்கின பேர் என்னன்னு தெரியல கைஸ். எந்த நாத்துப்பா? ஐயோ பாப்பா 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 சொல்லுங்க, அப்படியே எடுக்கணும்பா. வேறு உடஞ்சிருச்சா? ஆட்டை போய் கூட்டு வரேன். எல்லாம் உடையிறது. விவசாயிப்பேன் இங்க பாருங்க, ஏற்கனவே நாங்க ரொம்ப செடியில நட்டு வச்சுட்டோங்க. கத்திரிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகா, 300 நாத்து போய் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம எங்க நட போறோம் பிளான் வச்சுட்டோம். இதை ஃபர்ஸ்ட் செதுக்கிட்டு மேல இருக்கிற இதெல்லாம் எக்ஸஸா வளர்ந்துருக்கிறது. இதை நம்ம செதுக்கிட்டு இதுல நம்ம போட போறோம். வாங்காச்சி. ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டி எங்க அக்கா கூட்டிட்டு வருது, வளர்ப்பு நம்ம கிளீன் பண்ணிட்டு இருப்போம். ஆரம்பிக்கலாமா? வாங்க, நான் ஆரம்பிக்கணும். செடி என்ன பண்ற? விடு 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 விடு. கல்ல இது பண்ணாலே கல்லு வந்துடும். மம்பட்டி வச்சு தோண்டாது. நான் தோண்டல. மம்பட்டி யூஸே ஆகுது. கல்ல பறிக்க போனா மம்பட்டி எடுத்து தோண்டிட்டு இருக்க. கல்லு என் மேல விசிறுவாங்க. இங்க இருந்து குறுக்க வந்துட்டீங்கன்னா அம்மாவே விசிறு. நீ மட்டும் நான் இதுக்கு for plucking viewers doing இது வந்து ஒரு 5 சென்ட் இடம். இதுல வந்து நம்ம விவசாயம் பண்ண போறோம். பாருங்க, மல்லிகைப்பூ செடியை சுத்தி நல்லா தளைஞ்சு வந்துட்டு இருக்கு. காஞ்சு போன மாதிரிதான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த செடி வளர்ந்து பாருங்க, அது நம்ம தொடக்கூடாது. நிறைய செடி வளர்ந்துருக்குப்பா, லீஃப் எல்லாம் வருது. இங்க பாருங்க. அப்ப இங்க சீக்கிரம் வாங்க, இங்க வாங்க கைஸ், இங்க வாங்க, இங்க வாங்க. இது பேரு தான் குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. மல்லிகைப்பூ வந்து மல்லிகைப்பூ. இது வந்து இப்பதான் செடி வந்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு செடி நல்லா பெருசா இருந்துச்சு. இது வந்து நாங்க பிரிச்சு கிளீன் பண்ணும் போது எடுத்து பிரிச்சு இப்படி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு கீரை. This is we can say குப்பைக்கீரை, சில பேர் தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சாப்பிடலாம், சுண்ட வச்சு சாப்பிடலாம், அப்புறம் கொதிக்க வச்சு என்ன நம்ம வந்து சுண்ட வச்சு கடைஞ்சு சாப்பிடணும். பாருங்க, எல்லாம் கிளீன் பண்ணி பெரக்கி எல்லாம் வச்சிருக்கோம். இப்பயும் அதுல செடி எல்லாம் வருது, அதெல்லாம் பிடிங்கி போடணும். அப்புறம் இது எங்க கார்டன். இந்த மாதிரிதான் அங்கிட்டு மாத்த போறோம் நாங்க. இது எல்லாம் உரம் பாய். திஸ் இஸ் த உரம். உரம். Now we going to do the work. Come on, come on. சரி, ஸ்கூட் வாடா. அச்சு, உங்களுக்கு லாபம் பட்டி. குப்பை கீரை குப்பையாகவே உள்ளது. இந்த குப்பை கீரை என்ன செய்வது ஒன்றும் தெரியவில்லையே. யாரும் என்னாச்சும் தூரு போட்டு ரொம்ப நாளாச்சும்.
கொடுத்துருக்கோம். பாத்தீனா இது மண்புழு இல்ல. மண்புழு இருக்குமா? என்னப்பா மண்புழு இருக்கு? மண்புழு இதை கொண்டாதீங்க. இதை நம்ம எடுத்துட்டு நம்ம இடத்துல வந்து மண்புழு எல்லாம் இருக்கு guys. நம்ம பாட்டி நான் கோழிக்கு போட்டு வந்துடுறேன். மண்புழு கோழி கோழி போடு. அந்த கோழி குஞ்சு போடவே தூக்கி முடியும் போடுறாங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. ஹை கைஸ், இது வந்து எங்க பாட்டி வேலை செய்ய வந்திருக்காங்க. முதல்ல பாத்தி போட்டு செடி நடுமா கல்ல பிறக்கமா குடிஞ்சு வளைஞ்சு இல்ல பாட்டி சும்மா வச்சு விட்டுருக்காங்க. நான் வேலை பார்க்கணும். சும்மா வச்சு விட்டுருக்காங்க. இங்க வருங்க. பாத்திய போட்டு அது கடந்து போடணும். பாத்தி இங்க இருந்து அங்க முடியும் தெரியும். நீங்க மறைஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஃபுல்லா வேலை செய்யணும். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம இந்த தோட்டத்தை வந்து கிளீன் பண்ணி நாத்து போட்டு கடைசியா போக தேவையில்ல. வெஜிடபிள் கார்டன் நம்மளே வச்சு நம்ம கடை நம்ம கிட்ட வாங்க எல்லாரும் வர போறாங்க. அங்கங்க டாப் ரூட்டா இருக்கு எல்லாம். சிவன்ல அசால்ட்டா பறிக்க முடியும். என்னப்பா டைமண்ட்? இப்போ டைமண்ட் என்னம்மா? தேவைப்படும் தள்ளுமா தள்ளுமா. ஆச்சி, இது என்ன கீரை? எப்ப கீரை? இது பேர் என்னது? பசலியா? சரி சரி. சரி, அப்பா இதுல நான் செடி போட்டு கொத்தி விட்டாரு. வா தள்ளுங்க பாட்டி. பாட்டியை கொத்தி விட்டாரு. அப்பா அப்படி பண்ணி விட்டாரு. வாப்பா கொடுங்க மம்பட்டி. தள்ளுற தள்ளுற. ஐயோ சிரஞ்சி சிரிஞ்சுப்பா எரிங்க போட்டு. சரி போட்டிருக்கீங்களா பட்டி?
இங்க இருக்கு இப்படிதானே போகணும்.